வணக்கம் கைஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சமைக்க தான் போகிறேன். இன்றைக்கி வந்து புதன்கிழமை என்ன விலாக், நான் சமையல் விலாக் அதுதான் வரப்போகுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலருக்கான உள்ள ஃபுட் அதுதான். எப்படி சொல்கிறதுனா தக்காளி பூரிச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டு. அந்த ஃபுட்டை தான் இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். அது எப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, பூண்டு, வரமிளகா அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து வணக்கிட்டுருக்கோம். கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வணக்கிட்டு இருக்கோம். அது வந்து இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கும், ஒரு மாதிரி பொரிச்ச பதத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் பொரிச்சாச்சு, வரமிளகாயும் பொரிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு மட்டும்தான் இன்னும் பொரிக்கணும். அதுவும் பொரிச்சிட்டப்புறம் உங்ககிட்ட காட்டுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து 4 எடுத்து வச்சுருக்கேன், வரமிளகா அதே மாதிரி 3-4 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. பொரிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து நல்லா மசியணும். அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளியோட ஸ்கின்னு இந்த 4 தக்காளி வச்சுருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, 4 தக்காளியோட ஸ்கின்னும் நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம தயாரிக்கிறது அந்த புரிச்சின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படியே காட்டுறேன், ஒவ்வொன்றா காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு தான் நல்லா யூஸ்ஃபுல்லாகும் இந்த ஃபுட்டு. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியில் இருக்கிற ஸ்கின் 3 எடுத்தாச்சு. இன்னும் ஒன்று தான் இருக்குது. அதுவும் எடுத்துகிட்டு எப்படி ரெடி பண்ணுறது காட்டுவோம், அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று ஸ்கின்னும் எடுத்துகிட்ருக்கேன். இப்போது எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஆனால் கொதிக்கிட்டு தான், சுட இருக்குது, என்ன பண்ணுறது. இருந்தாலும் தோலை எடுத்துடணும் இல்லையா. அதுக்கப்புறம் தோலை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தனியாகவும் தோல் தனியாக இருக்கும். அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குப்பையை தூக்கி போட்டுடலாம். அதுதான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன். வரமிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒடிக்கிற பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நல்லா வந்து அது புளிச்சிக்கு வந்து சூப்பராக இருக்கும். வரமிளகாவை அதே மாதிரி மசிச்சுட்டு இருக்கும்போது வெங்காயத்தையும் சேர்த்து மசிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா வெந்திருந்தால் தான் அது வந்து மசியவே முடியும். அதனால் பூண்டும் நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சுட்டு அப்புறம் தக்காளி சேர்த்து மசிச்சிட்டோம்னா அதோட தக்காளியோட சாரும் தக்காளியும் நல்லா வந்து டேஸ்டிங் பொலியாக இருக்கும். அது இப்போ வந்து அதுதான் தக்காளி வந்து நல்லா மசிச்சிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டு, வாசனை சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருண்டை பதம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 2 இதுக்கும் வரும். நான் வந்து உருண்டை பிடிச்சி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருண்டை பதத்தை வந்து வர வைக்கிறது எப்படி உங்கள்கிட்ட இப்போ காட்ட போகிறோம். இப்போ வந்து அதுக்காக ஒரு மிக்சிங் வந்து நல்லா தக்காளி மிக்சிங்கு மாதிரி இருக்கணும். அப்புறம் வெங்காயமும் நல்லா மசிஞ்சு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் உருண்டை பதமே ஒரு பதம் வரும். அதை தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் நல்லா குக்காகி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த உருண்டை பதம் சொன்னால அந்த உருண்டை பதம் வந்துடுச்சு. நான் உருண்டை பதம் வந்து ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி இது 2வது உருண்டை நல்லா பிடிச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த டேஸ்டிங்காக நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். சரி, சப்ஸ்கிரைபருக்காக நான் டேஸ்டிங் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுக்காக நான் டேஸ்டிங் பண்ணி காட்டுறேன். இப்போ எடுத்துகிட்டு காட்டுறேன், டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து டேஸ்டிங் பண்ணி காட்டுறேன். இப்போ சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.